வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 21 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் வந்திறங்க போகிற தென்சீன கடல் காற்று சுழற்சி வரக்கூடிய 23ஆம் தேதி இலங்கையை நெருங்கி 24ஆம் தேதி தமிழ்நாட்டை நெருங்கி, அதாவது தமிழ்நாட்டில் காற்று குவிதலை ஏற்படுத்தி 24 தாமதமாக தொடங்கினாலும் 24ஆம் தேதி மாலைக்குள் தொடங்கிடும். கடலோரம் டெல்டா கடலோரம் முதல்ல 25, 26 2 நாளும் அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை. கண்டிப்பாக இந்த மழை ஏற்கனவே பெய்த மழைப்பிடிப்பை விட கூடுதல் மழைப்பிடிப்பு டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே பெய்தது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் பெரிதாக பெய்தது, மயிலாடுதுறை பெய்தது, காரைக்கால் பெய்தது. ஆனால் இது டெல்டா மாவட்டங்கள் உள்ளேயும் தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிப்பை தரும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூருக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் 25ஆம் தேதி நல்ல மழை இருக்கு. 26ஆம் தேதி காலை அங்கே விலகும். 26ஆம் தேதி மதியம் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் விலகும். 26ஆம் தேதி மாலை டெல்டாவில் விலகும். 26ஆம் தேதி இரவு, அதாவது முன்னிரவு மதுரை போன்ற பகுதிகளிலையும், 26ஆம் தேதி நள்ளிரவு தென் மாவட்டங்களிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் விலகும். 27ஆம் தேதி அதிகாலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரளா மற்றும் கேரள பகுதிகளில் 27ஆம் தேதி அதிகாலை விலகும். இதுல 25, 26 இந்த 2 நாள் தான் கனமழை வாய்ப்பு. தொடங்குவது தாமதம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக 25, 26ஆம் தேதி 2 நாளும் மழை பொழிவு கொடுக்காமல் போகாது. ஏற்கனவே நாம 26 மழை இருக்காதுன்னா ஒரு நாள் தள்ளி அது 26 அமைந்திருக்கிறது. 23 எதிர்பார்த்தது ஒரு நாள் தள்ளி 24, 25, 26 என்று அப்பொழுதே அறிவித்து விட்டோம். இதுல 24 தாமதமாக வந்தாலும் 48 மணி நேர மழை பொழிவு உறுதியாக உண்டு. 72 மணி நேரத்தில் 48 மணி நேரம் பரவலான மழைப்பொழிவு, அதில் 24 மணி நேரம் மழைப்பொழிவு சற்று கனமாகவே இருக்கும் பல இடங்கள்ல. இது இலங்கையோட தென்கிழக்கு பகுதி வழியாக நுழைந்து, இலங்கையுடன் தெற்கு பகுதியில் நுழைந்து, இலங்கையோட தென்மேற்கு பகுதி வழியாக, குமரி கடலோட தெற்கு பகுதி வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிற இந்த நிகழ்வு கிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும், அதோட தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும், அதாவது தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர மாவட்டங்களுக்கும், தமிழ்நாடு எல்லையோர கர்நாடக மாநிலங்களுக்கும் மழைப்பொழிவை இது கொடுக்கும். ஆனால் கர்நாடகாவிற்கு சற்று குறைவாக இருந்தாலும் அங்கேயும் மிதமான மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி தமிழ்நாட்டிற்கு வடக்கிலிருந்து மழைப்பொழிவு தெற்கே போக போக சற்று கூடுதல். இதில் டெல்டாவிட தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் டெல்டாவிற்கும் நல்ல மழை தான். டெல்டா மற்றும் தென் மாவட்ட கடலோர பகுதிகள், தென் மாவட்ட உள்பகுதிகள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மிக கனமழை பொழிவு உண்டு. இதில் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் மற்றும் ஈரோடு, கரூர், திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை உள்பகுதி, திருச்சி மாவட்டங்களுக்கும் அரியலூர், பெரம்பலூருக்கும் மழை பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக 25, 26 மழை எதிர்பாருங்கள். 24ஆம் தேதி கடலோரம் தொடங்கும். மெல்ல வந்தாலும் தாமதமாக வந்தாலும் மழைப்பொழிவோட அளவிலும், மழைப்பொழிவு 48 மணி நேர மழைப்பொழிவிலும், அதில் 24 மணி நேர கனமழை பொழிவிலும் மாற்றமில்லை. விட்டு தான் பெய்யும், ஒதுக்கி தான் பெய்யும். ஒரு இடத்துல 9 மணிக்கு பெஞ்சுன்னா இன்னொரு இடத்துல 10 மணிக்கு பெய்யும். இப்படி அருகருகே நகர்ந்து ஆங்காங்கே பெய்து கொண்டே இருக்கும். அதாவது கிழக்கிலிருந்து ஒரு வழித்தடத்தில் உருவாகி அப்படியே வரும்பொழுது அடுத்தது இன்னொன்று பின்னாடியே கிழக்கிலிருந்து உருவாக்கி வரும்பொழுது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மணி நேரங்களில் பொழியும். சில இடங்களில் அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் கனமழை பொழிவும் இருக்கும், அதே நேரத்தில் சற்று கனமழை பொழிவும் இருக்கும். இதில் 25ஆம் தேதி 26ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை 26ஆம் தேதி அதிகாலை குடியரசு தின விழாவில் இடையூறு கொடுக்கும் மழையாக கடலூர், மயிலாடுதுறை,
காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் அரியலூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் குடியரசு தின விழாவில் குடியரசு தின கலை நிகழ்ச்சி, குடியரசு தின கொண்டாட்டம், கொடியேற்றுதல் போன்ற விழாவுக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக 26ஆம் தேதி காலை மழை குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்களுக்கு இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 25ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை 26ஆம் தேதி முற்பகல் பெய்யக்கூடிய மழை தான் நல்ல ஒரு வலுவான மழையாக இருக்கும் என்பதனால குடியரசு தினத்தில் இடையூறு கொடுக்கும் மழை என்பதில் நீங்கள் அதை நினைவில் கொள்ள வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக குடியரசு தின கொண்டாட்டத்திற்கு, கலை நிகழ்ச்சிகளுக்கு இடையூறு கொடுக்கும் மழை என்பதனால் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அறுவடை விவசாயிகள் முதிர்ந்த நெல் தானியங்களை கண்டிப்பாக 23ஆம் தேதி அல்லது 24ஆம் தேதி முற்பகலுக்குள் அறுவடையை முடித்து வைக்கோல்லாம் கட்டிடணும். 24ஆம் தேதி தாமதமாக மழை வந்தாலும் 25, 26 கனமழை உண்டு. டெல்டாவிற்கு மெல்ல வந்து மெல்ல விலகும் மழை, நீடித்து நின்று சில இடங்களில் பெய்யும். கனமழை இருக்கு. 48 மணி நேரம் மழை, அதில் 24 மணி நேரம் கனமழை. விட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை. தென் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும் 26ஆம் தேதி 25ஆம் தேதி கனமழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அறுவடை விவசாயிகள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்யுங்கள். அதற்கு அடுத்தது 27, 28, 29 இடைவெளி. 30, 31 அடுத்த நனைக்கு மழை, தூறல் மழை உறுதியாக டெல்டா தென் மாவட்டங்களுக்கு வரும். இலங்கைக்கு கனமழை உண்டு. 25, 26 இலங்கைக்கும் உண்டு. இலங்கையில் ஏறும் பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கொடுக்கும். இலங்கையின் தெற்கு பகுதியில் இருக்கும் பொழுது வடக்கு மாகாணங்களுக்கு இருக்கும். இலங்கையை விட்டு இறங்கி அது மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி குமரிக்கடல் வழியாக பயணிக்கும் பொழுது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் கொடுக்கும். ஆக இலங்கைக்கும் மழை இருக்கு. ஆனால் டிட்வா புயலோட பார்த்து அச்சப்பட வேண்டாம். இது சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதி. கடந்த ஒரு நிகழ்வு வந்தது, மத்திய இலங்கை வழியாக போனது. இது தென் இலங்கை வழியாக போகிறது. எது எப்படியோ வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு வடக்கு மாகாணங்களுக்கு கொடுக்கும். அடுத்த நிகழ்வு 30, 31 பிப்ரவரி 1ஆம் தேதி. அதுவும் இலங்கைக்கு கனமழை, மிக கனமழை பொழிவை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவை இப்பொழுதைக்கு அந்த 30, 31, 1ஆம் தேதி மழை பெறுகிறது. முன்னேறி ஏறி வந்து நல்ல மழை பொழிவை இப்பொழுது 25, 26 கொடுப்பது போலவே 30, 31 கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பிப்ரவரி 5, 6, 7 தேதிகள்லையும் இருக்கு. பிப்ரவரி 5 வரலைன்னா 6, 7, 8 வரும். 5, 6, 7, 6, 7, 8 அது ஒரு அடுத்த நிகழ்வு இருக்கு. இப்படி வாரம் ஒரு நிகழ்வு வரும். சில நிகழ்வுகள் ஏறி வரும். சில நிகழ்வுகள் இலங்கைக்கு தெற்கே இலங்கைக்கு மட்டும் மழைப்பொழிவை கொடுத்து போகும். ஆக எந்த நிகழ்வு ஏறி வரும், எந்த நிகழ்வு இலங்கைக்கு மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கும், எந்த நிகழ்வு தென்னிலங்கை மட்டும் கொடுக்கும் என்பதை நாம் அவ்வப்பொழுது அப்டேட்ஸோட அறிந்திருப்பது காலத்தின் கட்டாயம். ஆனால் நிகழ்வு இருக்கும். சில நிகழ்வுகள் தென்னிலங்கைக்கும், சில நிகழ்வுகள் மத்திய இலங்கைக்கும், சில நிகழ்வுகள் ஒட்டுமொத்த இலங்கைக்கும், சில நிகழ்வுகள் டெல்டா வரைக்கும், சில நிகழ்வுகள் அதையும் தாண்டி வடகடலோரம் வரைக்கும், சில நிகழ்வுகள் உள்ளேயும், சில நிகழ்வுகள் மேற்கும் வரைக்கும் முன்னேறும். ஆக எந்த நிகழ்வு எப்படி என்பதை தொடர்ந்து நிகழ்வுகள் இருக்கிறது. ஆக நிகழ்வுகள் எந்த நிகழ்வு உங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை அறிவதற்காக அப்டேட்ஸோட இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை அறிக்கையோட இணைந்திருங்கள். பெரிதாக எதிர்பார்த்து விடாதீர். எதிர்பார்த்து சற்று குறைவாக பெய்தால் அது மனவிரக்தியை கொடுக்கும் என்பதனால ஒதுக்குதலுக்கும் வாய்ப்புண்டு என்று நினையுங்கள். அதிகமாக பெய்தால் மகிழ்ச்சி கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். காரணம், ஆய்வறிக்கை இப்பொழுது உள்ள கணிப்புப்படி வழங்கப்படுகிறது. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஒதுக்கும் பொழுது 1000 இடத்துல 10 இடத்தில் ஒதுக்கினாலும் அவர்களுடைய குறை குற்றம் மனவேதனைப்படுத்தும் என்பதன் காரணமாக தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.